வணக்கம் நண்பர்களே, ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. குருபியோ நமக. இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடந்திருக்கு இல்லையா? இதில் 12 ராசிகளுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள், நிகழ்வுகள், பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அது எல்லாமே இந்த கோள்களின் அடிப்படையில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஜோதிடம்னு சொல்லுது. அதுதான் உண்மை. பொதுவாக இந்த நவகிரகங்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஜாதக அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது. இந்த ராகு கேது சஞ்சாரங்கிறது யாராலையும் எந்த விதத்திலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதாவது குரு பகவானாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, அதாவது ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்கள் என்ன விதமான பலன்கள் இருந்தாலும் இந்த ராகு கேது அந்த இடத்துக்கு போச்சுன்னா சில நெருக்குதல்களும் சில வகையான தடைகளும் ஏற்படத்தான் செய்யும். இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்குது அல்லது ராகு இருக்குன்னா குழந்தை பாக்கியம், மற்றபடி அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சொத்து சம்பந்தமானது, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நெருடல் இருக்கத்தான் செய்யும். 5ஆம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம், குழந்தையை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி இடங்களில் இந்த ராகு கேது சனியோடு சேர்ந்திருந்தால், இன்னமும் சொல்லப்போனால் சனியோடு சேர்ந்திருந்தாலும் ரொம்ப ஒரு வகையான நெருக்குதலுக்கு உண்டான ஒரு மன இறுக்கத்தோடயே இருப்பாங்க. இந்த 5ஆம் இடத்தை பாதிக்கப்படுது. அதுபோல் ஒவ்வொரு இடத்துக்கும் அது இருக்குது. இப்போ லக்னத்திலேயே ஒருத்தருக்கு ராகு இருக்குது, லக்னத்திலேயே கேது இருக்குன்னா அதுக்குண்டான பலன் இருக்கும். அதாவது லக்னம் நின்ற இடத்தை பார்க்கணும். மேசமா, ரிஷபமா, மிதுனமான்னு சொல்லிட்டு அவங்க அதாவது எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு லக்னம் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு மேசமாக இருக்கும், ஒருத்தர் கடகமாக இருக்கும், ஒருத்தர் கும்பமாக இருக்கும், ஒருத்தருக்கு ரிஷபமாக இருக்கும். அப்போ காலபுருஷனுக்கு அது எந்த இடம் முதல்ல பார்க்கணும். ஏன்னா காலபுருஷனுங்கிறது என்ன, அதுதான் பேசிக்காக உள்ள 12 கட்டம். மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் உள்ள 12 கட்டம்ங்கிறது இந்த காலபுருஷனுக்கு 12 வீடுகள் அமைப்பாக உள்ளது. இதில் நம்ம பிறக்கும்பொழுது எந்த மாதத்தில் பிறக்கிறோம், எந்த நேரத்தில் பிறக்கிறோன்ற அடிப்படையில் லக்னமும் ராசியும் அமையுது. இதன் அடிப்படையில் தான் லக்னாதிபதிகள் இருக்காங்க. இப்போ மேசங்கிறது பொதுவாக ஒருத்தருக்கு லக்னமாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க காலபுருஷனுக்கு முதல் வீடு தான். அது ஜென்ரலாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு சிம்மம் அமையும், அது 5ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. இந்த இவருக்கு லக்னமாக 1ஆவது வீடாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜாதக கட்ட அமைப்புங்கிறது மாறும். இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கட்டினா புரியும். அதாவது லக்னம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். லக்னம் என்பதை லா என்று போட்டிருப்பார். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்டம், அம்ச கட்டம்னு இருக்கும். அதில் ராசி கட்டத்தில் லான்னு போட்டு ஒரு கோடு போட்டிருப்பார். அந்த கட்டத்தை கிராஸ் பண்ணி ஒரு கோடு போட்டிருப்பார் கட்டத்தை. இந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒருவருடைய ஜாதக அமைப்பு வேலை செய்யும். அதுலேருந்து 1, 2, 3, 4 வரிசையாக நம்ம எண்ணுறோம். இந்த இடங்களில் இந்த ராகு கேதுகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ராகு 1ஆம் இடத்துல இருக்கா, 2ஆம் இடத்துல இருக்கா, 3ஆம் இடத்துல எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தக்கவாறு அவர் பலன் கொடுப்பார். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த லக்னம் சொல்லக்கூடிய இடம் உயிர் சம்பந்தமானது. உயிர்னா அவருடைய வாழ்வு முறையை பேசிக்கவே சொல்லக்கூடியது. இதில் ராகுவோ கேதுவோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ராகு இருக்கிறது என்பது ஒரு எலாபரேட் சிந்தனையிலே இருப்பாங்க. பல்வேறு விதமான விஷயத்தை அடைகிறதுக்காண்டி எவ்வளவு விஷயத்தை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே நேரத்தில் கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் சிம்ம லக்னமோ ஏதோ ஒரு லக்னத்தில் ஒரு கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவளை உழைப்பதற்கு ரொம்ப 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 தயங்க மாட்டாங்க. எந்த விஷயத்தை வேணாலும் உழைப்பாங்க. 15 கிலோமீட்டர் போய் நடந்து போய் ஒரு வேலையை செய்யணும், லக்னத்தில் கேது இருக்கிறவங்க போய் செய்வேன். அதேமாதிரி ராசிலையும் ராசி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருடைய ஜாதக கட்டத்திலையும் சந்திரன் நிற்கிற இடம் தான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அது ஜென்ம நட்சத்திரமாக உங்களுக்கு இருக்கும். அதுதான் ராசி. அந்த இடத்துல ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தார். பொதுவாக ராகுவை விட கேது பகவான் இருந்தார்னா அவங்கள மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையை அவங்க பார்க்கவே முடியாது. அதே நேரத்தில் அவங்களை நீங்கள் கணிக்கவும் முடியாது. எந்த நேரத்தில் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா கேது என்பது ஞானகாரகம். இன்றைக்கி வேணுங்கிற விஷயத்தை நாளைக்கு வேணாம்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு வேணாம்னு சொல்கிற விஷயத்தை திரும்பி கூட அதுக்கு அடுத்த நாள் பார்க்க மாட்டாங்க. கேதுவோடைய அமைப்பு. ஆனால் ராகுவோடைய அமைப்பு அப்படி கிடையாது. அந்த அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய், எப்படி வேணாலும் செய். இப்போ 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க செல்வம் ஈட்டுறதில்ல, தொலைதூரத்தில் வெளியூர் போகிறது, வெளிநாட்டு பயணம், வெளியூர்கள் போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இதே 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். வேணும் வேணாம் அப்படிலாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து கேது பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும். பொதுவாக ராகு தனிச்சிருந்தாலே, ராகு கேது 2ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி பேச்சிலையும் உண்டு பண்ணும், ஒரு வகையான பிடிவாதத்தையும் உண்டு பண்ணும், மன கஷ்டங்களை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு செயல்களை கொண்டு வரும். 3ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கணும். பொதுவாக ராகுவும் கேதுவும் ஒரே கட்டத்தில் இருக்காது. ராகு இருக்கிற இடத்துக்கு 7ஆம் இடத்துல கேதுவோ, கேது இருக்கிற இடத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். பொதுவாக இன்றைக்குள்ள கோச்சாரத்துப்படி ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்காங்க. நம்ம பொதுவான ஒரு பலனை பார்க்குறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் என்னென்ன கட்டங்களில் இந்த ராகு கேதுக்கள் அமைஞ்சால் எப்படி இருக்கும், ஏன்னா எப்படி வேணாலும் இருக்கும்.
அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்துல ராகுவும் கேதுவும் இருந்தாங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் என்பது ரொம்ப வீரியமாகவும் இருக்கும், ரொம்ப விவேகமாகவும் இருக்கும். அடிதடியில் இறங்குறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் போய் ஏமாந்துட்டு வரவும் தயங்க மாட்டாங்க. வீண் விரயங்களை ஏற்படுத்துவதற்கும் தயங்க மாட்டாங்க. வீண் விரயத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு விரயத்தை உண்டு பண்ணுவார்கள் ராகு நின்றுச்சுன்னா. அதே நேரத்தில் லாபத்தை அவர்கள் சம்பாதிப்பாங்க. திடீர்னு அதிர்ஷ்டமான லாபங்கள் இருக்கணும். வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைய பேர் சம்பாதிப்பாங்க. உறவுகள் மூலியமாக நிறைய விஷயங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த வரக்கூடிய உறவுகள் வந்து சரியானவர்களான அவங்க கணிக்க மாட்டாங்க. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் லாபத்தை மட்டுமே பார்க்குமே தவிர வரக்கூடிய லாபம் நல்லதா கெட்டதா என்பதை அதற்கு அறியாது. இதே இதில் கேது இருந்துச்சுன்னா அவங்களுடைய செயல்பாடு என்பது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ரொம்ப கவனமாக தான் அந்த அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது சகோதரத்துவம், வீரியம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்துல வந்து கேது இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் என்பது ரொம்ப கவனமாக இருக்கும். கேது இருக்கிறது, ராகுவை விட கேது இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சேஃப்டியை கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துரும், வீண் விரயத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சோம்பேறித்தனத்தை கொடுக்கணும். சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில், பெண்கள் ரிலேஷன்ஷிப்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே இதில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுவுக்கு 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம். இந்த இடத்துல வந்து தாயாரை குறிக்கக்கூடிய இடம், சொத்து பத்துக்களை குறிக்கக்கூடிய இடம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய பந்துக்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல ராகு இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லா விஷயத்தையுமே அனுபவிப்பாங்க. அது எப்படி அனுபவிப்பாங்க? எப்படியாவது அனுபவிச்சிடணும் அப்படிங்கிறத அனுபவிச்சிடலாம். கடன் வாங்குவாங்க, நிறைய விஷயங்கள் லாபத்தை பெருக்குவாங்க, தாயார்கிட்ட இருந்து நிறைய செல்வாக்கு தேடணுங்கிறதுக்காண்டு பகைமை கூட சம்பாதிச்சுக்கிறோம். இதே இதில் கேது இருந்துச்சுன்னா எல்லா விஷயங்களையும் நேர்த்தியாக சம்பாதிப்பாங்க. சில நேரங்களில் எந்த விதமே வேணான்னு சொல்லிட்டு ஏகாந்த நிலைக்கும் போவாங்க. அது ஒரு ஆனந்தம் தான். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய செல்வாக்குனாலையும் வரக்கூடிய பந்துக்கள், அதாவது உறவுகளால் ஏற்படக்கூடிய லாபத்தை விட நம்ம தனிச்சிருந்தோம்னா நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு வகையான ஏகாந்த நிலையை வந்து அவர்கள் வந்து இதை சிந்திப்பார்கள். ஏன்னா எல்லா விஷயத்தையும் இருந்து அனுபவித்து அதுக்குள்ளேயே உழல்றது ராகு. ஆனால் அதுக்குள்ளேயே உழன்று வெளியில் வந்து இந்த விஷயத்தை விட பெட்டர் வந்து ஞான நிலை என்று அறியக்கூடிய ஒரு இடத்துக்கு கேது பகவான் செய்வார். அதுக்கு அடுத்தபடி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து ராகுவோ கேதுவோ இருப்பது அவளை வந்து ஒரு சிறப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா 5ஆம் இடம் வந்து பஞ்சமஸ்தானம். எல்லா விஷயங்களையும் கெடுக்கும், எல்லா விஷயங்களையும் கொடுக்கும். ஆனால் ஒரு வகையான மன இறுக்கத்தை இருக்கும். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எந்த விஷயமே செயல்பட முடியாது. உறவுகள் மீது மிகப்பெரிய கடும் விமர்சனங்களை நம்ம சொல்லுவோம், விமர்சனங்களை நாமளும் பெறுவோம். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி உறவுகள் விஷயத்திலையும், பண விஷயத்திலையும், பூர்வ சென்ம சொத்துக்கள் விஷயத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறது இந்த ராகு கேது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே பலனாக நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 6ஆம் இடத்தை சொல்லும்போது ராகு பகவானை சொல்லும்போது நல்ல யோகம், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல வந்து ராகு இருப்பது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். எதிரிகள் சம்பந்தமான விஷயத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஷார்ட்டாக போய் எல்லா விஷயத்தையும் முடிப்பாங்க. குறுக்கு வழியில் நிறைய விஷயத்தை சம்பாதிப்பாங்க, நிறைய விஷயத்தை செய்வாங்க. அதே மாதிரி கேது இருந்துச்சு, நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சுட்டு நிறைய விஷயங்களை அனுபவத்தின் மூலமாக மிகப்பெரிய ஞானத்தை பெறுவார்கள். நிறைய விஷயத்தை சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு வாழ்க்கையில் எப்படி செட்டில் ஆகுங்கிற எண்ணத்தை வந்து வளர்த்துக்குவாங்க. எதிரிகள் சம்பந்தமான விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பாங்க. உடல்நிலை சம்பந்தமான விஷயத்தை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கேது பகவான் சம்பந்தமான ஆதிக்கம், கேது பகவான் உள்ளவர்களுக்கு நிச்சயமான முறையில் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பால்வினை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா நிச்சயமான முறையில் லைஃப் ஸ்டைலே அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். 7ஆம் இடம் என்பது திருமண யோகம், பல்வேறு விஷயங்கள். 7ஆம் இடங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போவோம். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். இல்லீகலாக நிறைய விஷயங்கள் நடக்கும். ராகு இருக்கிறதுங்கிறது இல்லீகலாக நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய விஷயங்கள் சம்பாதிப்பாங்க, நிறைய விஷயங்களை பற்றி அறிஞ்சுக்கிடுவாங்க. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னு கேட்டால் கேதுவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, தவறுதலான சில வழிகளுக்கு போறவங்களை தவறுதலாக கொண்டுட்டு போய் மாற்றி விட்டுரும். ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமான முறையில் ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தில் அவங்க தப்பு செய்வாங்க, நிச்சயமாக மாட்டிக்கிடுவாங்க. ஆக மொத்தத்தில் பெண்கள் விஷயம், ரிலேஷன்ஷிப் விஷயம், ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயம், சொத்து சுகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்திற்கு கேது ராகு. 8ஆம் இடத்துல இருக்கிறது ரெட்டுங்கிறது என்ன அஷ்டமச்சாங்க. 8ங்கிறது ஒரு நல்ல ஒரு மறைவு ஸ்தானமாக இருக்கிற இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கிறதுங்கிறது பெரிய ஒரு வலுவை கொடுக்கக்கூடியது. ஜாதகர் வந்து ஒரு நல்ல ஒரு மன தைரியத்தோடையும் தெம்போடையும் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை பெறுவார். அதே போல் கேது பகவானும் ஒரு பெரிய தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கும். ரொம்ப 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 அவர்கள் செல்வாக்கு மென்மையை அதிகரிக்க தேவையான, அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள், புதையல், இது போன்ற விஷயங்கள், எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத வரவுகள் எல்லாமே அதில் ஏற்படும்.
பொதுவாக அந்த கேதுவுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். யாருக்கு லக்னத்தில் 8ல் வந்து கேது இருக்கோ அவங்களுடைய செயல்பாடு, அதாவது எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். நில சம்பந்தமான லாபங்கள் கிடைக்கும், நல்ல யோகங்கள் கிடைக்கும். செவ்வாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கூடும் பொழுது தான் கொஞ்சம் கவனமாக, பெண்கள் கவனமாக இருக்கணும். அந்த 8ஆம் இடத்துல வந்து செவ்வாயோ சனியோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேதுவோடு சேரும் பொழுது அவர்கள் உடல் ரீதியான பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் 6ஆம் இடத்துலையும் பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கேதுவோட சனியோ அல்லது செவ்வாயோ இந்த மாதிரி ஏற்படும்போது மருத்துவ ரீதியாக பெண்களுக்கு ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் 6ஆம் இடத்துல. அதே போல் 8ஆம் இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நல்ல வெளி ஊர் போய் சம்பாதிப்பாங்க, நிறைய விஷயங்கள் வெளியிலிருந்து கொண்டு வருவாங்க. தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அவங்க அனுபவிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட திடீர்னு வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே இடத்துல வந்து 9ல் வந்து கேது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை செய்வாங்க. நல்ல ஒரு சிந்தனையோடு இருப்பாங்க. கோயில் கட்டணுங்கிற மனநிலை வரும். தர்ம சிந்தனைகள் நிறையா பெருகும். அதே நேரத்தில் அவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் கடைப்பிடிப்பாங்க. கேது பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஞான நிலைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளை தூக்கி எறிந்துவிட்டு இறைவனை தேடி செல்வதற்கும் இந்த கேது வந்து ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும். ராகு பகவான் என்பவர் ஒரு பெரிய நல்ல ஒரு செல்வாக்கை பெருக்குவதற்கு, வெளிவட்டார தொடர்புகளை உண்டாக்குவதற்கும் நல்ல ஒரு வெளியே செய்வார். பொதுவாக வந்து கேது இந்த இடத்துல இருப்பது வந்து ஒரு பெரிய தர்ம காரியங்கள் செய்வதற்கு சிந்தனைகளை உருவாக்கும். 10ஆம் இடம் ஒரு அற்புதமான இடம். கர்மஸ்தானத்தில், இந்த கர்மஸ்தானத்தில் வந்து ராகுவும் கேதுவும் இருப்பது ஒரு பெரிய யோகம். 10ல் வந்து ஒரு பாம்பையாவது போடுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்வது, ராகுவும் கேது ஒரு அபரிமிதமான யோகத்தை கொடுக்கும். நல்ல லாபத்தை பெறுவார்கள். ராகுவும் கேதுவுக்கும் ஒரே பலனை எடுத்துக்கலாம். பொதுவாக கேதுவை விட ராகு நல்ல பலனை கொடுப்பார், நல்ல அற்புதமான பலனை கொடுப்பான். இந்த இடத்துல வந்து ஒரு குருவோ மற்ற ஏதாவது ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கும்பொழுது நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல வந்து செவ்வாயெல்லாம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா சொல்ல தேவையே இல்லை. நில சம்பந்தமான விஷயத்தில் நல்ல அற்புதமான ஒரு செல்வாக்கை பெறுவார்கள், நல்ல லாபத்தை பெறுவார். ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பல்க்கு இந்த மாதிரி வைக்கிறது, ஆயில் சம்மந்தமான பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்தது, இரும்பு சம்மந்தமான கடை, இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய லாபத்தை கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் சினி ஃபீல்டில் உள்ளது நல்ல ஒரு அற்புதமான இருக்கும். அதே போல் கேதுவை எடுத்துக்கிட்டேன்னா கேது மெடிக்கல் ரீதியான நல்ல படிப்புகள் பெறுவாங்க, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் பெறுவோம். அது நல்ல ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த 10ஆம் இடம். 10ல் வந்து ராகுவும் கேதுவும் இருப்பது ஒரு ஜாதகருக்கு ஒரு பெரிய லாபம் தான். அதே போல் 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் நல்ல தெளிவையும் வெளிநாட்டு பயணத்தையும் வெளியூர் பயணத்தையும் வெளி வட்டார தொடர்பையும் பெருக்கி கொடுப்பார். அதேபோல் கேது பகவான் இருப்பது என்பதும் ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கேது இருக்கும் பொழுது சுக்கிரனோ மற்ற புதனோ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. 11ஆம் இடம் என்பது தவறு பண்ணுவதற்கும் ஒரு அதிகப்படியான வழியை ஏற்படுத்தும். அதாவது ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்குது, 11ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குது, அங்கே ராகுவோ கேதுவோ ஏற்படும்போது கேது பகவான் ஏற்படும் பொழுது பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள், தேவையில்லாத பெண்கள் பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராகுவை பொறுத்தவரைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள், லாப சம்பந்தமான விஷயங்கள் அபரிமிதமாக ஏற்படும். அதேபோல் 12ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமே ஆனால் ராகு கேது ஒருவர் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இதுவரைக்கும் சம்பாதிச்ச விஷயங்கள், இதுவரைக்கும் செஞ்ச விஷயங்கள், ராகுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி சம்பாதிச்சிருக்கீங்களோ அப்படியே கொண்டாந்து அதை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் அது பாதி தான் நடக்கும், பாதி வந்து நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த 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 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய உடல்நிலை மனநிலை எல்லாமே கிட்டத்தட்ட சோர்வடைஞ்சு வித்தியாசமான ஒரு மனநிலையில் தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட செலவழித்து தான் தீரணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ அது ஒரு விரயஸ்தானமாக இருந்தாலும் ராகுவை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி 1க்கு 10 பெருக்கணுங்கிறதுனால சில தேவையற்ற வழிமுறைகளை செய்வாங்க. அதன் மூலியமாக லாபமும் கிடைக்கலாம், லாபம் இல்லாமலும் இருக்கலாம். அப்போது நடக்கிற தசாபுத்தியின் அடிப்படையில் அவர்களுக்கு எப்படி இருக்கும், 12ஆம் இடத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் கேதுவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12ஆம் இடத்தில் கேது இருப்பது நிச்சயமான முறையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அடுத்த பிறவிக்கு இவர் போக மாட்டார் அப்படின்னு இவர் நினைச்சிருந்தாரே, ஆனால் நிச்சயமான முறையில் அந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கணும். 12ல் ராகு இருக்கிறவங்கெல்லாம் வந்து அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த பிறவி நிர்ணயிக்கப்படும். ஸோ இந்த 12ல் ராகு இருப்பது என்பது உங்களுக்கு ஒரு ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்து நம்மளுக்கு 12ல் ராகு இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரியாக வாழ்ந்தோம்னா இதோட இந்த பிறவியை முடிச்சுட்டு போகலான்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அதற்கான நம்மளுடைய பூர்வ ஜென்ம பலன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் 12ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தசா அமைப்புகள், இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும். பொதுவாக வந்து 12 இடங்களுக்குமே அதே தான். ஸோ இந்த 12 இடங்கள்லேயே ராகு கேது இருந்தால் என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு பேசிக்கான விஷயம் தான். இதை விட மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் ஒவ்வொரு விஷயமும்
ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு செயல்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். பொதுவாக நம்ம இந்த ராமேஸ்வர ஜோதிடத்துடைய அந்த சேனலை பார்த்து எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.